இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஃபுட்டு போட வந்தேன். ஃபுட்டு போட வந்தால் பார்த்தீங்கன்னா போலா பேட் வந்து முட்டை போட்டு பொரிச்சிருச்சு போல். நான் பார்த்தா ஃபுட்டு போட்டு லைட்டாக தண்ணியை கலங்கி போனது. எப்பவும் கண்டுக்கவே மாட்டேன். சரி இந்த டைல்ஸ் வச்சது அது கண்ணு வச்சது. சரி நாட்டி பார்த்தேன், எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு பொரிச்சு நீந்துடுது. இது நீந்து எப்படியும் 9 நாள் 10 நாள் இருக்குது, நிறையா இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா 80 கிட்ட இருக்குது. இதுலேயும் கிடக்க போல். இந்த பாசை திண்டுக்கிட்டு ஒரு 3 நாள் 2 நாள் இதுலேயும் கிடக்க போல. நான் ஃபுட்டு ரொம்ப கம்மியாக போடுவேன். இன்றைக்கி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறையா போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன், குட்டி வேணா காட்டுறேன். நிறையா இருக்குது கும்மலாம் அம்மா கிட்ட. நம்ம கை விடவும் ஐயோ கடிக்குது. ஐயோ கடிச்சுச்சு. கை விடவும் அம்மா வந்து கடிக்குது. குட்டி ஏதோ பண்ண போகிறோம்னு சரியாக கடிங்க. இந்த ஃப்ளோரான் அவள் அப்பா வந்து கடிச்சிச்சு. அவன் அம்மா இல்லை, அவள் அப்பா. இந்த ஃப்ளோரான் கடிக்கும்ல, ஃப்ளோரான் அப்படியே கடிச்சு சதையை இழுக்கிற மாதிரி கடிக்குமா, அந்த மாதிரி கடிக்கும். இந்த வருங்களே, கை வைக்கிறேன் வருது. குட்டி வந்து ஏதோ பண்ணுறோமா. நான் வீடியோவில் காட்டுறக்கான எடுக்கிறேன். ஏன்னா இப்படி பண்ணக்கூடாது. சும்மா வீடியோ காண்டி இப்போ கொஞ்சம் காட்டிட்டு அதே கிள்ளி யாரோ நெகத்தை வச்சு கிள்ற மாதிரி கடிக்குது. எடுக்க கடிக்குது. நீங்கள் வேறு பக்கம் பார்ப்போம். தெரியாம ஏற்கனவே இப்போ வாட்டி எடுத்தேன். அந்த வீடியோ கரெக்டாக தெரியல. இந்த பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு. இருங்க, இதில் 2 குட்டி நிற்கிது. என்ன சைஸு பாருங்க. ஒன்று ஆனால் சாப்பாடு சாப்பிட்டது எல்லாம் தெரியுது. ஒன்று வந்து பாச தின்றுருக்கு போல், அது மட்டும் பச்சை கலர் இருக்குது. இன்னொன்று சாப்பாடு தின்றுருக்கும் போல், அது மட்டும் மஞ்சள் கலரில் இருக்குது. இதே கலந்து இதிலே வளரட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். இதுக்கு என்ன முட்டு நான் பார்த்தோன்னே தான் சடனாக ஃபுட்டு போட்டது. ஏற்கனவே வந்து பிரித்து தான் வச்சேன். ஏற்கனவே நிறைய பேரட்டு கிடந்துச்சு. எல்லாம் ஏற்கனவே இந்த பேரை வந்து ஒரு வாட்டி முட்டை போட்டுச்சு. எல்லா பேரட்டும் வந்து அதை போட்டு அடிக்கவும் முட்டையை போலாம் திங்கவும் இப்படியே இருந்துச்சு. அப்புறம் அப்பா அதை விரட்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஏற்கனவே இப்போ பிரித்து மட்டுமே 1.5 மாதம் 1 மாதம் ஆச்சு பிரித்து. சரி நமக்கு ஏன்னா மறுமுட்டை போட்டுரும் அப்படி சொல்லி பிரித்து வச்சுட்டோம். கடைசியை பார்த்தா இப்போ தான் நமக்கு இன்னும் ரொம்ப நாள் வச்சு பார்க்குறேன். சும்மா கையை விட்டு பார்த்துட்டேன். உள்ளே விட்டோன்னா குட்டி கீழே இந்த குட்டிக்குலாம் எல்லாம் நீந்து மேலே வருது. அதை வச்சும் தெரிஞ்சோன்னா இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் லேட்டாக நடக்குது, ஆனால் எதிர்பாராமல் நடக்குது நமக்கு, அவ்வளோதான். இது பெருகட்டும், இதுலேயே பெருகட்டும், எதுவும் பண்ண தெரியும். கொஞ்சம் வளர லைட்டாக அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து மாடியோட பிரிட்ஜ் பாக்ஸில் போட்டது. ஆனால் தண்ணி சரியான ஜில்லு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இப்போ நைட்டு எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும். அதுலேயே இந்த முட்டை பொரிச்சது பெருசுனேன். சரி கிடக்கிற உடைய கிடக்கட்டும், நம்ம இடம் வேறு இல்லை. இப்போதைக்கு மாற்ற முடியாதுருங்க. எல்லா குட்டியும் வாயில் எடுக்குது பாருங்க. தெரிய மாட்டேங்குது வீடியோவில். இதில் வேறு ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லு. சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் ஒரு அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபுட்டு மேலே திங்க வரும்ல, அப்போதைக்கு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். பாய்ங்க.